தற்போது டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. உள்ளே அந்த செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்யப்பட இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அநேக மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே உள்ளே அதற்கான தீர்மானம் முன்மொழியப்படும் என்றும் கூறப்படுகின்றது. கடந்த 2-5 ஆண்டுகள், அதாவது 2014, 2019 ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சி அந்த 10% என்ற இலக்கை எட்டவில்லை. அதாவது 55 எம்பிக்கள் கிடைக்காத சூழ்நிலையில் அவர்களால் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்திலே அமர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 99 எம்பிக்களை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அவர்கள் அமர இருக்கின்றார்கள். எனவே அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலே ராகுல் காந்தி அமர வேண்டும். அப்போதுதான் அது கட்சிக்கும் தொடர்ந்து கூட்டணிக்கும் வலு சேர்க்கும் என்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்கு முக்கியமாக 2 நோக்கங்கள் இருக்கின்றது. அதாவது நடைபெற்று முடிந்த தேர்தலின் சாதக பாதகம் என்னவாக இருந்தது, வெற்றி தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன இருந்தது, எந்தெந்த மாநிலத்தில் நாம் தவறு செய்திருக்கின்றோம், நடைபெற்று முடிந்த தேர்தலில் நடந்த தவறுகள் என்ன, அதனை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்தெல்லாம் இந்த செயற்குழு கூட்டத்தில் பேசப்படும். மூத்த நிர்வாகிகள் பல கருத்துக்களை தெரிவிப்பார்கள் என தெரிகின்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர்கள் அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சோனியா காந்தி, அதே போல ராகுல் காந்தி, கார்கே, ப. சிதம்பரம் உள்ளிட்ட பல தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே தேர்தல் முடிவுகள் பற்றியும் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை தேர்வு செய்வது பற்றியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களை எதிர்கொள்வது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.